செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா. பாரத தேசத்தின் 76ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை அடுத்த குரோம்பேட்டை நியூ காலனி குடியிருப்போர் நலசங்கத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நியூ காலனி குடியிருப்போர் பகுதியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கௌசர் பர்வின் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சி முன்னதாக தேசிய தலைவர்கள் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேச ஒருமைப்பாட்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். மேலும் சங்கத்தில் 80 வயது நிறைவு பெற்ற மூத்த நிர்வாகி BS வெங்கட்ராமன் அவர்களின் வீட்டிற்கு சென்று சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் வந்திருந்த மூத்த சமூக ஆர்வலர் சந்தானம் சுப்பிரமணிய ஆகிய சமூக ஆர்வலர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டன. விழா முன்னதாக சங்க தலைவர் வில்வநாதன் தலைமையேற்று நடத்தினார். சங்க செயலாளர் தேவராஜ் வரவேற்புரை ஆற்றினார். செயற்குழு உறுப்பினர் அசோகன் நன்றியுரை கூறினார். விழா முடிவில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. விடுதலை போரின் வீரர்களுக்கு, விடுதலை போரின் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை போரின் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம் செய்கின்றோம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். இந்திய அரசியலில் அமைப்பு சட்டத்தின்படி நடந்து அதன் குறிக்கோள்களையும் அரசியல் அமைப்பு சட்டத்தின் பல்வேறு அமைப்புகளையும் தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதிப்பேன். நாட்டின் விடுதலைக்காக போராடி அவர்களின் உன்னத குறிக்கோள்களை என்றென்றும் போற்றி நடப்பேன். இந்தியாவின் இறையாண்மையும் முழுமையாக கடைபிடித்து நடப்பேன். மதம், மொழி, இனம் போன்ற வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்களின் அனைவரிடமும் சகோதர பாவத்தையும் நல் இணக்கத்தையும் வளர்ப்பேன். நாட்டின் ஒற்றுமைக்காக என்றென்றும் பாடுபடுவேன். பன்முகத்தன்மையுள்ள நமது கலாச்சாரத்தையும் வளமான பாரம்பரியத்தையும் போற்றி பாதுகாப்பேன். பொது சொத்தை என்னாலும் பாதுகாப்பேன். வன்முறையை தவிர்ப்பேன். பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக என்றென்றும் போராடுவேன். நாட்டின் மற்றும் கூட்டு செயல்பாடுகள் அனைத்தும் துறைகளிலும் உன்னதத்தை அடைய அயராது என்றும் உறுதியேற்கின்றேன். நன்றி. மெடிக்கல் கேம்ப்ஸ் மெடிக்கல் கேம்ப் அவங்களாம் மேல் மாவட்டத்தில் ஆதிபராசக்தியில் வருஷம் அவங்க போக்குவாங்க. அவங்க போய் ஃப்ரீயாகவே பண்ணிட்டு வராங்க கேம்ப்லாம். எந்த ஒரு குறை இருந்தாலும் அவங்க நிவர்த்தி பண்ணணுன்றதுக்கு இவங்க பெருமையாக இருக்காங்க. கடவுளுக்கு சமமானவங்க. இதுல ஹஸ்பண்ட் 2 பேரும் பணியாற்றுறாங்க. 2 பேரும் பட்டணம் இந்த மாதிரி எல்லாம் செயல்களெல்லாம் செயல்படுத்த முடியுது. அவர்களுக்கு பெரும் நல்ல வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். அப்படியே இருங்க. சார் வாங்க சார். இங்கே பாருங்க சார். மாமி மாமி இங்கே பாருங்க. சுதந்திர தியாகிகளை அவர்கள் செய்த தியாகங்களை நினைவு கூர்ந்து கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய தினம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது. நாம் பணிபுரியும் மருத்துவ துறையிலும் உலக நாடுகளிலிருந்து நம் குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள், கல்வி, அறிவு, பொறுப்புணர்ச்சி மற்றும் தேசப்பற்றை ஊட்டி வளர்க்க வேண்டும். இதனால்தான் இந்தியா ஒரு வல்லரசு நாடாக ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்கிறோம். பட் கொரோனாக்கு அப்புறம் முற்றிலும் தவிர்க்கப்பட்டது. என்னன்னா உலகத்துல 4வது நாடு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். அது மாதிரி ராக்கெட் டெக்னாலஜி அந்த இதுல நாம வந்து 3rd or 4th இருக்கும். சைனா நாட்டு நாம தான். இப்படி பல பெருமைகளும் சாதனைகளும் உயர்த்தியது இந்த நாடு. இப்பொழுதும் இந்திய எவ்வளவு நாம தாங்க 35,000 ஆபரேஷன் கண் ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நல்ல நல்ல நம்ம ராணுவ வீரரை மட்டுமே பிரைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி வீரர்களையும் நம்ம பாராட்டலாம். அப்படி அவங்க வரப்பிரசாதம் ஐயா கௌசர் ஐயா பேசும்போது சொல்லுவாங்க, ஒரு வெற்றிக்கு காரணம் என்னுடைய மனைவி தான். சார் சார் யாரா சார் அப்படியே கொஞ்சம் வாங்க சார். அதனால கோபப்பட்ட அரசியல் எனக்காக மன்னிப்பு பிரிட்டிஷ்காரங்க காலில் எடுத்து கூடாது. மன்னித்த சிறப்பு விருந்தினர் திருமதி டாக்டர் கௌசர் பர்வீன் அவர்களை சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 80 வயது நிறைவு பெற்ற நம்ம சங்கத்தின் உறுப்பினர் வெங்கட்ராமன் அவர்களை கௌரவிப்பதாக இருந்தது.